ரொம்ப காலமாக நானும் வந்து கவனிச்சுட்டு தான் வரேன். இவனுங்க என்னைக்கு வந்து பிணங்கள்லாம் சேர்ந்து மகாபலிபுரம் வர மாதிரி ஒரு வீடியோ ரெடி பண்ண ஆரம்பிச்சியோ அப்போ தான் உங்களுக்கு இந்த சாஃப்டான அரசியல்லாம் செட் ஆகாதுடா. உங்களை சாத்துன்னு சாத்துனா தான் அடங்கும். நீ லோக்கலில் உட்காந்து ஒருத்தன் பேசுகிறான், அவன் மேலே வழக்கு போடுற, அரெஸ்ட் பண்ணுற, மிரட்டுற, எல்லாம் பண்ணுற. இந்த வாரியர்ஸ் இருக்காங்க இல்லை, தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும்தான் 2 லட்சம் பேர் இருக்கிறானுங்க. பிற மாநிலங்கள்லையும் பிற நாடுகள்லையும் எத்தனை லட்சம் கணக்கிடவே முடியாது. எங்கெங்கேயோ உட்காந்துருக்கிறான், அங்கேருந்து அனுப்புகிறான். வாரியர்ஸ் பசங்கள்கிட்ட வம்புளுக்காதுன்னு நான் சொல்லிட்டேன். நீங்கள் தளபதியை சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுற வரைக்கும் அவன் உங்களை சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுவான். நீங்கள் தளபதியை வந்து மோசமான மனநிலையில் சித்தரிக்கிறது, அவரை வந்து வேறு மாதிரியான போர்ட்ரேட் பண்ணும் பொழுது அவன் கற்று வச்சிருக்க வித்தியாலம் இறக்குவான்ல. அப்போ வந்து என்ன ஆகும் உங்களுக்கு? நீங்கள் இப்போ பாருங்கள், மறுபடியும் இப்போ ட்ரெண்ட் ஆகும். என்னது, படித்து சொன்ன கேட்டியாடா? ஆமாம். அப்படி உன்னை கையை கட்டி நிற்கிதான், ஒன்று கையை பேச தான் பெரிய நம்பியாரு. ஏய், அவன் தான் அதை வந்து சொன்னார், ரவுடி பையன் சொல்லிட்டு ஊருக்குள்ள சுற்றிட்டு கிடைக்கிற நீ 6 மாதமா, இன்னும் 6 மாதம் தான் கேட்டா, நீ இப்போ தொடுறா பார்ப்போம்னு சொல்லி கேட்டார்ல. அதை வச்சுனா நீ வெளியே நீ கேட்குற இழுத்து போட்டு விஜய் அடிக்கணும் வெட்டணும் முத்தணும்னு பேசுகிறேன். தொற்று வேணே மீச மயிர் இல்லை, உடம்புல ஒரு மயிர் இல்லாமல் பிடிக்கிடுவாங்க வாரியர்ஸ். நீங்கள் என்னமோ நினச்சிட்டு அரசியலை நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்கனாக்கா, இந்த ஆட்சி நிரந்தரமான ஆட்சி, இவர்கள் அதிகாரத்தின் உச்சத்தில் இருக்கிறார்கள், இவர் நிரந்தரமான மனிதர்கள், இவர் அடியாத மனிதர்கள். நான் தான் நிரந்தரம்னு சொன்னாலே நீங்கள் கட்டுமரமாக கவுந்து கிடக்கிறாராம். பெரியாரையும் முருகனையும் சேர்த்து. பெரியாருக்கும் முருகனுக்கும் பிரச்சனை இருந்திருக்கு. சரி, ஓகே, அதை நம்ம தான் சால்வ் பண்ணிக்கணும், பேரனா இருந்து நம்ம தான் சரி பண்ணணும்னு சொல்லி வந்திருக்காரு. சரி, அப்போ எனக்கு ஒரு சந்தேகம். நாங்கள் கோயிலுக்கு போனால் எல்லாமே வந்து விரதம் இருப்பாங்க, கரிசோறு சாப்பிட மாட்டாங்க. நான் முருகனுடைய நேரடி பேரண்டா. நாங்கள் வில்ல வச்சு, அம்பை வச்சு, வேலை வச்சு வேட்டையாடி கரிசோறு தின்னவங்க. நான் கரிசோறு சாப்பிட்டுட்டு தான் நான் கோயிலுக்கே போவேன்னு பேசினார். அதான் இன்னொன்று வந்து சிவன் ஒரு காம கொடுறன், பார்வதி ஒரு ஊத்தம் உண்டன்னு பேசினார். எப்போ பேசினார்? இருக்கு, காணொலி இருக்கு, பேசியிருக்காரு. உங்களுக்கு வேணா தம்பியில் எடுத்து போட சொல்கிறேன், உங்களுக்கு வந்துடும் பாருங்கள். அப்புறம் வந்து கிருஷ்ண ஒரு அயோக்கிய பையன் குளிச்சுட்டு இருக்க பொம்பளைங்களோட துணியெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு மாற மூடிட்டு இருக்க பெண்களில் கை நீட்டு கேட்க சொல்கிறான். இவனெல்லாம் என்ன செய்யணும்? போக்சோல அரெஸ்ட் பண்ணணுன்றாரு. கிருஷ்ணனை போக்சோல அரெஸ்ட் பண்ணணும். எப்படி? ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? மகிழ்ச்சியாக இருக்கேன். தெரியுது, பார்த்தாலே தெரியுது. சிறப்பு பொதுக்குழு இன்றைய தினம் நடந்து முடிஞ்சிருக்கு. பரவலாக பேசப்படக்கூடிய ஒரே விஷயம் சிறப்பு பொதுக்குழுவும் அதில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களும் பேசிய நபர்கள், முக்கியமாக விஜய் அவர்கள் பேசியது அப்படின்றது தான் பேசு பொருளாக இருக்கு. ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே, ஒட்டுமொத்த டிபேட் எல்லாமே இந்த இதுதான் பேசு பொருளா இருக்குன்ற டிபேட்ல இருக்கு. ஆனா எவனும் டிபேட் பண்ணல, அது வேற. அது வந்து அடுத்தது நான் சொல்றது டிபேட் முதற்கொண்டு இது விஜய் அவர்கள் பேசியது, ஆதவர்ஜுன் அவர்கள் பேசியது தான் இருக்கு. அப்படின்னும் போது இல்ல மற்ற மானஸ்தன்கள்லாம் வெளி மாநிலங்களில் டிபேட் பண்றாங்க இதை பத்தி. மற்ற மானஸ்தர்கள் அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த சிறப்பு பொதுக்குழு பத்தி நம்ம ஏற்கனவே கடந்த வீடியோல பேசும்போது, இனிமே சாஃப்ட் ஹேண்டில் கிடையாது, ஆக்ஷன் தான். அது டிவிகேவும் சரி, விஜய் அவர்களுமே சரி, ஆக்ஷன்ல தான் இறங்க போறாங்க. இனிமேல் சாஃப்டா ஹேண்டில் பண்ற மாதிரி இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. அது நடந்திருக்குன்றது ஓரளவுக்கு நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. எப்படி பாக்குறீங்க? தன் உரிமைக்காக யார் குரல் கொடுக்காமல் கடந்து செல்கிறானோ அவன் நிச்சயம் உணவுக்காக கையேந்து நிற்பான் ரோட்ல. இதுதான் யதார்த்தமான விஷயம். நீ கடந்து சென்றாலும் சரி, அது நடந்து சென்றாலும் சரி, ஒரு நாள் வந்து நீ உணவுக்காக கையேந்தனும், உரிமைக்காக கையேந்தனும், உன் உறவுக்காக கையேந்தனும், அந்த நிலைமையை ஏற்படுத்தி விடுவார்கள்னு நம்ம ஏற்கனவே அதான் வரலாறு. இன்றைக்கி அதான் நடந்திருக்கு. இன்றைக்கு பார்த்தீங்கன்னாக்கா மெரினா பீச்சில் போயிட்டு தூய்மை பணியாளர்கள் தற்கொலை பண்ணிக்கிற ரேஞ்சுக்கு போயிருக்காங்க. பொழுது நமது உரிமைக்காக ஒன்று சேர்ந்து குரல் கொடுக்காமல் விட்டதோடைய விளைவு நம் கண் முன்னாடியே உறவுகள் தன் உயிரை மாய்த்து கொள்வதற்கான வேலை ஒரு பக்கம், பெண் பிள்ளைகள் பாலியல் அத்துமீறல் ஒரு பக்கம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த மனிதர்கள் கொஞ்சம் வினோதமான மனிதர்களாக தான் நான் பார்க்குறேன். அதாவது தொடர்ந்து அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்ட மனிதர்கள் அழுது கொண்டே இருப்பதும், இந்த மனிதர்களை வந்து இவர்கள் அடக்குமுறைக்கு உள்ளாகக்கூடிய அரசியல்வாதிகள் இருக்காங்கல்ல, இவங்க 2 பேருமே இந்த ஒரு சமூகத்தில் இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இதில் வந்து நான் இறைவனையே கலங்கடிக்கக்கூடிய ஒரு காட்சியை நான் பார்த்தேன். யாரை? இறைவனையே. என்னடானா நான் அப்படியே யோசனையாகவே இது இப்படி போய்கிட்டு இருக்க இந்த ஆட்சி, தளபதியோட அடுத்த கட்டம் எப்படி இருக்கும்னு இவ்வளோ யோசிச்சிட்டே நடந்து போகும்பொழுது ஒரு காட்சியை பார்த்தேன். கோவிலுக்கு வெளியில் உட்கார்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள் கோவிலுக்கு வரக்கூடிய நபர்களிடம் உதவி கேட்டுக்கிட்டு இருக்காங்க, யாசம் கேட்குறாங்க. நீ யார்கிட்ட கேட்கணும்? உள்ள இருக்க கடவுள்கிட்ட கேட்கணும். அதைத்தான் இங்கே நம்ம பண்ணுறோம். பெரிய முட்டாள்தனம் நம்ம பண்ணுறது என்னமோ, யாரிடம் எதை கேட்கணுமோ அதை கேட்காமல் நம்ம தவறான மனிதரிடம் போய் கேட்பது. நீங்கள் வந்து சில நூறு ஆயிரங்களை வாங்கி கொண்டு பல நூறு கல்லறைகளை இங்கே உருவாக்கி கொண்டே இருக்கிறீர்கள். கரெக்டுங்களா? அதான் இந்த ஆட்சி நடந்து கொண்டே இருக்கணும் பொழுது இன்றைக்கு தளபதி அவர்கள் எடுத்த அந்த முன்னெடுப்பு, அவர் மட்டும் ஃபயராக இறங்குவார்னா கூட இருந்து எல்லாரும் இன்னைக்கு தான் பங்குக்கு தர்ம அடின்னு வாங்கி இல்லை, உன் வீட்டு அடியில் ஏன் வீட்டு அடியிலன்னு இழுத்து போட்டு நாள் சாத்து. அதை நம்ம பாலாஜியிலேருந்து பவர் ஸ்டார் வரைக்கும் நம்ம அவருக்கு என்ன ஆஸ்கர் நாயகனா, ஆஸ்கர் நாயகன், பவர் ஸ்டாரு, கமலஹாசன், ரஜினிகாந்த், யாருத்தையும் விட்டு வைக்கல. ஆனால் எப்போதும் போல சில பேரை வந்து
சீண்டவும் இல்லை. அதுக்கான காலமும் வரும். அதை பத்தி நம்ம பேசலாம். சீன்றதுக்கா இல்லை அவங்கள பத்தியும் பேச வேண்டிய காலம் வரும்னு சொல்றேன் சார். தாவேக்கா அவங்களை பற்றியும் பேச வேண்டியிருக்கும். அவங்களோட எங்களுக்கு என்ன கிறுக்கா முடிச்சிருக்கு கேட்குறேன். என்ன அப்படி சொல்லிட்டீங்க? உங்களுக்கு ஓட்டு போட சொல்லி அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு, தெரியுமா தெரியாதா? டிவி கேக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி அண்ணன் சொல்லியிருக்காரு, அண்ணன் சீமான் சொல்லியிருக்காரு. டிவி கேக்கு நீங்க விஜய்க்கு ஓட்டு போடுங்க அப்படின்றாரு. எனக்கு ஓட்டு போடாதீங்க, நீங்க விஜய்க்கு ஓட்டு. என்ன காரணமா? காரணம் இல்ல, போடுங்க அப்படின்றாரு. என்ன காரணம் சொல்லி சொல்றாரு? என்ன சொன்னாரு? கிறிஸ்தவனா இருந்தா நீ எனக்கு போடாத, விஜய்க்கு போடு. தமிழனா இருந்தா மட்டும் நீ எனக்கு ஓட்டு போடு அப்படின்றாரு. நீ யாரு சைமன்? நீ யாரு? சீமான் சார், செந்தமிழன் சீமான், சைமன் கிடையாது, செந்தமிழன் சீமான். இந்த எங்களுக்கு சின்ன வயசுல சொல்லி கொடுத்துருக்காங்க, பசுந்தோல் போற்றிய புலின்னு சொல்லி கேள்விப்பட்டீங்களா? தன்னை புலியாக வெளியில காட்டிக்கணும், ஆனா உள்ள வந்து பாத்தீங்கன்னா கறவை மாடு கூட கிடையாது, அடிமாடு. அது வந்து வெளியில வந்து அது உங்களுக்கு பசுமரத்தாணி போல பதிஞ்சிருக்கு. எப்படி? பசுமரத்தாணி போல பதிஞ்சிருக்கு, நல்லா பதிஞ்சிருக்கு சார். நீங்க வந்து வெளியில வந்து உரும்புறது கேட்டீங்களா? ஆனா சத்தமா இப்படிதான் வருது, புலி சத்தம் வரல. ஏன்னா நீ புலியே கிடையாது. இந்த இடத்துல பிஜேபி பேசக்கூடிய சாதி அரசியல் இன்னைக்கு சீமான் பேசுறீங்க. ஜோசப் விஜய்னு அவங்க தான் ஓட்டிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நீங்க வந்து என்ன சொல்றீங்க? கிறிஸ்தவராக இருந்தால் நீங்கள் வந்து விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடுங்கள், தமிழ்ல இருந்தால் எனக்கு ஓட்டு போடு. ஏன் தமிழுக்கு அறிவு இல்லையா என்ன? ஹேய், கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடின்றோம். ஆனால் நாங்கள் சொன்னதில் எதுவுமே உனக்கு புரியாது. இந்த குடின்னு மட்டும் தான் உங்களுக்கு கேட்கும், இந்த திமுகவுக்கும் ஊபிஎஸ்க்கும் உங்களுக்கும். கரெக்டுங்களா? அதை கேட்டு நீங்கள் வந்து குடிச்சிட்டு ஜாலியாக சுற்ற வேண்டியது. எங்களை வந்து அவ்வளோ முட்டால் நினைக்கக்கூடாது. ஸோ அண்ணனுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு, எல்லா நபர்களும் விஜய்க்கு ஓட்டு போட்டுருவாங்க, நம்ம எப்படியா தப்பிச்சுக்கிறதுக்கு ஏதாவது ரூட் எடுக்கணும்ல இப்போ இருந்தே. அதற்கான வேலையை எடுக்கிறார். ஆனால் இன்றைக்கு ஆதவர்ஜுனா பேசிய பேச்சு இல்லை, அதுதான் இப்போ விஜய் அவர்கள் கடைசியா பேசுறாரு. அவர் பேசின விஷயங்கள் எல்லாமே கோர்ட்ல சொன்ன விஷயங்கள், உச்ச நீதிமன்றத்துல சொல்லக்கூடிய விஷயங்களை அவர் கோட் பண்ணி முதலமைச்சர் அவர்களுக்கு எடுத்து வைக்கிறார். அதுவும் குறிப்பா ஒரு வார்த்தையை சொல்லும்போது குறுகிய மனம் படைத்த அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. அதெல்லாமே வந்து ரொம்ப திமுகவை அக்ரஸிவா அவர் ஹேண்டில் பண்றாரு, பண்ண போறாருன்றதுக்கான சமிக்கையா நம்ம எடுத்துக்கலாம். ஆனா ஆதவர்ஜுனா அவர் வைத்திருந்த மொத்தத்தையும் வந்து கொட்டிட்டார். அதாவது ஒரு படத்தை சொல்ற மாதிரி மொத்த வித்தையும் இறக்கிட்டேன்ற மாதிரி அவரோட மொத்த பாரத்தையும் இறக்கிட்டாரோ அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துச்சு. ஆனா சில இடங்கள்ல பார்க்கும்போது இளைஞர்களை தூண்டுற விதமாகவும் மீண்டும் அதே அந்த ஒரு ட்வீட் போட்டார் இல்லையா, அந்த மாதிரியே அவர் சொல்றாரோன்ற ஒரு இது வருது. இளைஞர்கள்லாம் உங்க வீட்டுக்கு வந்துருவாங்க, நீங்க விஜய் தலைவர் மேல கை வச்சு பாருங்கடா, மொத்த கல்லூரி இளைஞர்களும் உங்க வீட்டுக்குள்ள வந்துருவாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் ஒரு தூண்டுதல் மாதிரியே ஒரு பேச்சு இருக்கே, ஏன் அப்படி சார்? எப்பயுமே புரட்சிகரமான அரசியல் என்பது விடுதலைக்கான ஒரு போர். நம்ம விடுதலையை நோக்கி செல்லணும் அப்படின்னாக்கா புரட்சி என்பது கட்டாயம் தேவைப்படுகிறது. நீங்கள் வந்து சாப்பிட்டோம், தின்னோம், தூங்கணும், ஆடு மாடுகளை போல் வந்து நம்மளும் இருந்தோம், புள்ள பெற்றுக்கிட்டோம், கோட்டரை குடித்தோம், எப்பயுமே 200 ரூபா வாங்கிட்டு சந்தோஷமாக இருந்துட்டோம்ன்றதுக்கான வேலை இது கிடையாது. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்களேன். ஆசையாக வாங்கிய புத்தகங்கள் அலமாரியில் பிணங்களாக கிடந்தது. நான் அப்படி தான் பார்க்குறேன். ஆசையாக வாங்கிய புத்தகங்கள் அலமாரியில் பிணமாக கிடந்தது. நீ எடுத்து வாசிக்கும் முறையில் யார் வாசிக்கிறானோ அதை பொறுத்து தான் அந்த புத்தகத்தோடைய தன்மை மாறும். ஆனால் அந்த புத்தகம் யார் கையில் கிடைக்கிறதோ அதை பொறுத்து தான் வந்து நல்ல புத்தகமா இல்லையான்றது நமக்கு தெரியும். அதே போல் நீங்கள் ஒரு ஆட்சியாளன் வந்து உங்களுக்காக வந்து களத்தில் நிற்கிறான் என்றால் நீங்கள் என்ன பண்ணணும்? அவனோடு கரம் கோர்த்து நிற்கணும். அதுதான் அறம். நீங்கள் உங்களால் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரமோ உங்களுக்கு இருக்கக்கூடிய வலிமையோ ஆட்சியாளர்களை எதிர்ப்பதற்கு உங்களுக்கு வழிவகை இல்லைன்னும் பொழுது, இதை எதிர்ப்பதற்கு ஒரு ஆள் களத்தில் வந்து நிற்கிறான், பிரபஞ்சம் வந்து ஒரு தலைவனை தேர்வு பண்ணி கொடுத்துருக்கணும் பொழுது நீங்கள் அவன் பக்கம் நின்று நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. அடிக்கிற வேலையை நாங்கள் பார்த்துக்கிறோம், இதுதானே வேணும். நீங்கள் ஆதவர்ஜுனா சொல்லக்கூடிய அந்த பாணின்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ரொம்ப இவங்கள்ட்ட வந்து மயில இறகு போடுனா போடாது. நம்ம எவ்வளவோ சாஃப்டாக தான் போகணும்னு நினச்சி நம்ம முன்னாடி சொன்னோம்ல, விஜய் அவர்கள் நேதாஜியாக இருக்கணுமா காந்திஜியாக இருக்கணுமா, நீ தான்டா முடிவு பண்ண போகிறேன்ட்டு. காந்திஜியாக இருந்தது உங்களுக்கு ஒத்து வரல, புரிஞ்சுங்களா? ஏன்னா அவர் காந்திஜி நினச்சோன்னா இவங்க வந்து அந்த கரன்சி நினச்சிட்டு உள்ளெழுத்து போகலான்னு நினச்சாங்க. இது வேலைக்கு ஆகாதுப்பா அப்படின்ட்டு இப்போ அவர் நேதாஜியாக மாறியிருக்காரு. உள்ளபடி எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்லை, ஆதவர்ஜுனோடைய ஸ்பீச் தான் வந்து மெயின் நினைக்கிறேன். நம்ம விஜய் அவர்களுடைய ஸ்பீச்சையும் பார்க்கலாம். ஆதவர்ஜுனோடைய ஸ்பீச்சில் ஒரு 45 நிமிஷம் கிட்ட எடுத்துக்கிட்டார். அப்படின் போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மொத்த விஷயத்தையும் அவர் வந்து கொட்டிட்டார். இந்த 45 நிமிஷம் அப்படின்றது இந்த 38 நாளுடைய இந்த வலி அப்படின்றது ஒரு பக்கம் தாவேக்காவினுடைய இது கூற்றா இருக்கு. அது அப்படிதான் பாக்குறீங்களா? இல்ல அக்ரெசிவா அடிக்க போறோம் அதனால இப்படி நம்ம பேசணும் அப்படின்ற ஒரு தாட்டா? அது இப்போ 3/4 மணி நேரம் அவள் அடிச்சதுல எல்லாம் முக்கிட்டு இருக்காங்கன்றீங்களா? அதெல்லாம் நான் சொல்லலை, நான் கேட்குறேன் உங்ககிட்ட. எப்படி முக்குவாங்க இன்னைக்கு உட்காந்துட்டு? ஆனால் இன்ன வரைக்கும் இன்னும் வெளியில் வரல சத்தம். வருவாங்க, இனிமே தான் வருவாங்க. கக்கூஸ்ல இருப்பாங்களோ? நீங்க பேசின உடனே வந்து பேசிடணுமா? எங்களுக்கு என்ன அந்த ஒரு இது இருக்கா என்ன? உடனே வந்து பேசிடணுமா? அழுகணும், முடிக்கணும், மதிக்கலையா? அதுக்கு மதிக்கலன்னு கூட வச்சுக்கலாம்ல. தாவேக்கா பேசுனதை நாங்க மதிக்கல, ஆதவர்ஜுனா பேசுனதை நாங்க மதிக்கலன்னு கூட வச்சுக்கலாம்ல. மதிக்காம இருந்துருவியா பாப்பமா? இப்போ போய் கேளுங்க யார்கிட்ட, கடைக்காரங்கள்ட்ட. என்ன எவ்வளோ பேம்பர்ஸ், எவ்வளோ அக்கீஸ், எவ்வளோ டிஷ்யூ வித்துருக்குன்னு கேளுங்க கொஞ்சம். ஏன் சார்? ஆனால் இன்னும் அவங்க அப்டேட் ஆகலையா? துணியிலே இருக்காங்களோ?
இல்லை கர்ச்சீஃபை சொல்கிறேன். ஓகே கூல். நான் ரொம்ப காலமாக நானும் வந்து கவனிச்சுட்டு தான் வரேன். இவனுங்க என்னைக்கு வந்து பிணங்கள்லாம் சேர்ந்து மகாபலிபுரம் வர மாதிரி ஒரு வீடியோ ரெடி பண்ண ஆரம்பிச்சியோ அப்போ தான் உங்களுக்கு இந்த சாஃப்டான அரசியல்லாம் செட் ஆகாதுடா. உங்களை சாத்துன்னு சாத்துனா தான் அடங்கும். நீ லோக்கலில் உட்காந்து ஒருத்தன் பேசுகிறான், அவன் மேலே வழக்கு போடுற, அரெஸ்ட் பண்ணுற, மிரட்டுற, எல்லாம் பண்ணுற. இந்த வாரியர்ஸ் இருக்காங்கல்ல, தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் தான் 2 லட்சம் பேர் இருக்கிறானுங்க. பிற மாநிலங்கள்லையும் பிற நாடுகள்லையும் எத்தனை லட்சம் கணக்கிடவே முடியாது. எங்கெங்கேயோ உட்காந்துருக்கிறான், அங்கேருந்து அனுப்புகிறான். புரியுதுங்களா? அண்ணன் 2000 அனுப்புகிறான், இல்லை தளபதியை தாளம் போடுற மாதிரி அனுப்புகிறான், கூட சேர்ந்து பக்கவாத்தியன்னு அனுப்புகிறான். எதுவுமே உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நான் ஒரு கேள்விப்பட்டேன், அதுல ஒருத்தர் வந்து இந்த நாட்டிலேயே இல்லையா, வேற ஏதோ ஒரு நாட்டுல இருக்காராம், அவரு மேல வழக்கு போட்டு என்ன பண்றதுன்னு தெரியல சார். நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த 1 மாசமா அந்த உளுத்தம் பருப்பு நல்லா ஊறி உப்பி போய் கிடக்குது, கொளுத்து போய் கிடக்குது நல்லா. இப்போ கல்லில் வச்சு நசுக்க வேண்டிய டைம் வந்துருச்சு. உரலை விட்டு சும்மா ஆட்டணும்னு வச்சுங்களேன், ஆட்டுன்னு வாரியர்ஸ் பசங்கள்கிட்ட வம்புளுக்காதுன்னு நான் சொல்லிட்டேன். நீங்கள் தளபதியை சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுற வரைக்கும் அவன் உங்களை சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுவான். நீங்கள் தளபதியை வந்து மோசமான மனநிலையில் சித்தரிக்கிறது, அவரை வந்து வேற மாதிரியான போர்ட்ரேட் பண்ணும் பொழுது அவன் கற்று வச்சிருக்க வித்தியாலம் இறக்குவான்ல, அப்போ வந்து என்ன ஆகும் உங்களுக்கு? நீங்கள் இப்போ பாருங்க, மறுபடியும் இப்போ ட்ரெண்ட் ஆகும். என்னது படித்து சொன்ன கேட்டியாடா? ஆமாம், ட்ரெண்ட் ஆகும் ஆகாதா? அதுலேயும் பெர்ஃபார்மன்ஸு ரெண்டும் அப்படி ஒன்று கையை கட்டி நிற்கிதான், ஒன்று கையை பேசதான் பெரிய நம்பியாரு. ஏய் அவன் தான் ஆளை ஒருத்தர் சொன்னார், ரவுடி பையன் சொல்லிட்டு ஊருக்குள்ள சுற்றிட்டு கிடக்குற நீ 6 மாசமா, இன்னும் 6 மாதம் தான் கேட்டா, 6 மாதம் உங்களை ஆட்டத்தை முடிப்போம்ன்றது ரொம்ப வெளிப்படையான ஒரு ஓப்பன் சேலஞ்ச். வந்து ஒரு என்ன சொல்கிறது, பல முறை அமைச்சராக இருந்து பல 2 கட்சியிலையும் பெரிய தலைமைக்கு நெருக்கமாக இருந்த நபரை இன்றைக்கு உதயநிதியை விட செல்லப்பிள்ளைன்னு சொல்லப்படக்கூடிய செந்தில் பாலாஜியை வந்து இப்படி கோட் பண்ணுறதுன்னு இருக்குல்ல, ட்ரிகர் பண்ணுறது. இன்னைக்கு எல்லாருமே என்ன செஞ்சுருக்காங்கன்னா ட்ரிகர் பண்ணுறாங்க. புரியுதுங்களா? நான் இதைத்தான் சொன்னேன். ஏன்னா இவங்க ட்ரிகர் பண்ணால் இவங்களை இது வரைக்கும் ட்ரிகர் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து அப்படி செஞ்சோம் இப்படி செஞ்சோன்னு உருட்டுனாங்க. நான் தான் சொன்னேன், இதுக்கு முன்னாடி உருட்டினேன்னா காலத்தில் விஜய் இல்லை, இப்போ விஜய் இருக்காரு. இப்போ உங்களை ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் பண்ணும்போது புத்தி வேலை செய்யாது. முட்டாப்பைய மாதிரி சில வேலைகளை செய்வாங்க, ரியாக்ட் ஆகி எக்ஸ்போஸ் ஆகி வெளியில் மாட்டிப்பாங்க. அப்படி மாட்டும் போது நம்ம பாய்ச்சா என்ன பண்ணுவாங்க, வாரியஸ் என்ன பண்ணுவானுங்க, இங்கே வா இதைத்தான் கேட்டேன் வான்னு சொல்லி இழுத்து வச்சு அடிப்பாங்க. இன்னைக்கு அதன் அடிப்படையில் இவர்கள் பேசக்கூடிய இந்த பேச்சு உள்ளபடி அவர்களுக்கு ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்திருக்கும். ஏன்னா நம்ம மறுபடியும் தப்பு பண்ணுறோம். நீங்கள் கரூர் மேட்டர் கம்முன்னு கையில் வேற மாதிரி ஹேண்டில் பண்ணிருக்கலாம். எதுக்கு குறுகிய மனம் கொண்ட முதலமைச்சர் சொன்னான்னா, இந்த பக்கம் நாங்கள் இதை அரசியல் செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டு மூட சொல்லியில் ஆர்டிகல் போடுறது, விஜய் தான் காரணம் 41 பேரிய மரணத்திற்குன்ட்டு. ஒரு பெரிய மிஸ்ஸை தொடப்பக்கட்ட மிஸ்ஸை அப்படி தான் போட்டிருந்தாங்க. நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேங்க. ஆமாம், நீங்கள் சொல்ல மாட்டீங்க. தொடப்பக்கட்டையை கேவலப்படுத்தக்கூடாதோ, அதுவாக சுத்தம் பண்ணுங்க. இது என்ன பண்ணுறது, இது என்ன பண்ணும், ஒழுகும்ல ஏதாவது ஒட்டிக்கிட்டா தொடக்க சொல்லணும். தொடச்சிட்டு போகிறா, இன்ன வரைக்கும் வரல வெளியில். ஆதாரபூர்வம் உங்களை நிரூபிக்கிறதுக்கு அடிக்கிறதுக்கு புலனாய்வு பண்ண போயிருப்பாரு. புலனாய்வு புளி அவரு இந்த முறை ரசத்தை வச்சிருவாங்க, கொட்டை எடுத்துட்டு தெரியுமா? இல்லை ரசம் வைக்கும் போது புளியிலிருந்து கொட்டை எடுத்துருவாங்கன்னு சொன்னேன். எடுப்பாங்கல்ல புலனாய்வு புலி. கோயம்புத்தூர் மேட்டருக்கு வந்து ரொம்ப சாவாசமாக இப்போதான் வீடியோ ரெடி பண்ணியிருக்கு தெரியுமா உங்களுக்கு? அப்படியா? போட்டாரா வீடியோ? போட்டாரான்னு தெரியல, பர்சனலாக போக விரும்பல. வீடியோ போட்டாரா? அதான் பர்சனலாக போக விரும்பல. அவர் என்ன வீடியோ போட்டாருன்னு தெரியாது சார். சரி ரைட். ஏற்கனவே அவர் மேலே ஏகப்பட்ட கேஸ் இருக்குன்னு அவரே சொல்கிறாரு. டிஃபமேஷன் கேஸு, நிறைய டிஃபமேஷன் கேஸு. அது எதுக்காகன்னு தெரில, என்ன அத்துமீறலுக்காகவும் தெரில, யார் மேலே கை வச்சான்னு இருக்கான்னு தெரில. அவர் தான் விளக்கம் கொடுக்கணும். டிஃபமேஷன் கேஸ் இருக்குது. அப்புறம் வந்து தீவிரவாதியோட தொடர்பு வச்சிருந்த கேஸ் இருக்குது. தீவிரவாதிகளோட தொடர்பு வச்சதுக்கு ஒரு வழக்கு இருக்குது அவர் மேலே. அதே மாதிரி கள்ள துப்பாக்கி வச்சிருந்ததுக்கான ஒரு வழக்கு அவர் மேலே இருக்குது. கொடா கேஸ்லாம் இருக்குது சார் பயங்கரமாக அவர் மேலே. அவர் உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி வாங்கி வச்சுருந்துருப்பாரு துப்பாக்கி. அதில் ஒரு பிரச்சனையா சார்? நம்ம ஊரில் என்ன சொல்கிறது, பொதுவாக இந்த மாதிரி ஆட்களை யாருமே வந்து சீன்றதே கிடையாது. என்ன உயிருக்கு அச்சுறுத்தல்? அவர் நிறைய பத்திரிகைகளில் நிறைய உண்மைகள்லாம் சொல்லும்போது அதனால வரக்கூடிய பிரச்சனைகள், அதிமுக ஆட்சி காலத்தில் அவருக்கு நிறைய இடைஞ்சல்கள் வந்தது. அதனால நீங்கள் எழுதுகிற கதையை அவன் நைட்டு 11 மணிக்கு மேலே தான் படிக்கிறான், ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறான். அவன் ஏன் உங்களை நெருக்கடி ஏற்படுத்த போகிறான்? அப்படித்தானே? இல்லை, விஜய் அவருடைய வாகனத்துக்குள் நடிகை இருந்தார்கள், ஷூட்டிங் செய்தார்கள், நான் அங்கே விளக்கு பிடித்து கொண்டு இருந்தேன். லைட்மேன் அதுக்கு இங்கிலீஷில் இல்லை, விளக்கு பிடிக்கணும் லைட்மேன் தான் சார். எங்கள் தமிழில் சொல்லிட்டு இங்கிலீஷில் கேட்குறேங்க, எனக்கு தமிழ் நல்லா தெரியும், இங்கிலீஷில் தெரியலையே கேட்குறேன். தூரம் போக வேண்டாம், அடுத்த கட்டத்துக்கு நான் ஏன் போகிறேன்? விளக்கு பிடிக்கிறதுக்கு அவர் இருக்கும்போது நான் ஏன் சார் போனோம்? அவர் வந்து லைட்மேனாக இருந்தாரா, இல்லை ட்ரைபேட் பிடிச்சிட்டு நின்னாரா, தெர்மோகோல் பிடிச்சாரா, இல்லை வந்து கடைசியாக வந்து எப்பயுமே டேரக்டர் வந்து ஒரு வெள்ளை துணி போட்டிருப்பாரு, அவர் போய் தொடப்பாரு, கடைசியாக துடைக்கிறதுக்கு துணி கொடுப்பாங்க ஒரு அசிஸ்டண்டாக இருந்து, அந்த மாதிரி செஞ்சாரா? என்ன செஞ்சார்? நீ நடிகை உள்ள இருந்தான்னு எப்போ பார்த்தேன்?
போகிற போக்கில் உன் வாய்க்கு வந்து எல்லாத்தையும் பேசுகிற, நீ இப்போ தொடுறா பார்ப்போன்னு சொல்லி கேட்டார்ல, அதை வச்சுனா நீ வெளியே நீ கேட்குற இழுத்து போட்டு வெளியே அடிக்கணும் வெட்டணும் முத்தணும்னு பேசுகிற, தொற்றுவேனே மீச மயிர் இல்லை உடம்புல ஒரு மயிர் இல்லாமல் பிடிங்கிடுவாங்க வாரியர்ஸ். நீங்கள் என்னமோ நினச்சிட்டு அரசியலை நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்கனாக்கா, இந்த ஆட்சி நிரந்தரமான ஆட்சி, இவர்கள் அதிகாரத்தின் உச்சத்தில் இருக்கிறார்கள், இவர் நிரந்தரமான மனிதர்கள், இவர் அழியாத மனிதர்கள், நான் தான் நிரந்தரம்னு சொன்னாலே நீங்கள் கட்டுமரமாக கவுந்து கிடக்கிறாராம். தெரியுமா உங்களுக்கு? அது அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சு தான் என்னை கடலில் தூக்கி போடுங்கள் நான் அது சூசகமாக சொல்லியிருக்காரு மெரினா பீச்சில் புதைக்க சொல்லி. அப்போ எவனுக்கும் புரியல, கடலில் தூக்கி போடு கடல். ஓஹோ, இது எனக்கு அதுக்கப்புறம் தான் விளங்குச்சு, மெரினா பீச்சில் அடக்கம் பண்ண சொல்லி வரலாற்றில் இடம் முடிக்கும்னு நான் கட்டுமரம் கடலாக. அப்பையும் வெற்றி தானே, அப்பையும் முடியாதுன்னு சொன்னப்பையும் பேசி உயர்நீதிமன்றத்திலேருந்து வாங்கி தானே போய் இது பண்ணாரு. இந்த செத்தும் வந்து வெற்றி அடைஞ்சாரு பாருங்க. அதான் சார், நீங்க செத்ததுக்கு அப்புறம் மீனை நம்ம சாப்பிடுவோம், அதுவாது பிரயோஜனப்படும். கரெக்டா? இது பாட் வெற்றி இப்ப பேசுறோம்ல, என்னதுதான் வெற்றி புதைச்சிருக்குன்ட்டா. ஆமா, முடியாதுன்ற இடத்துல அது வெற்றியா அது பதிவு பண்றாங்கல்ல. அவர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல புதைக்க இடம் தர மாட்டோம் அப்படின்னு சொன்னது இடத்துல உயர்நீதிமன்றம் வரைக்கும் போய் அந்த இடத்த வந்து உறுதி பண்ணாருல்ல. அவர்லாம் உறுதிப்படுத்தல. அப்பவும் நீங்க இரவல் தான் வாங்கியிருக்கீங்க, அண்ணாவோட இடத்துல இரவல் வாங்கியிருக்கீங்க. உங்களுக்கு தனி இடம் கொடுத்தாங்களா? அண்ணாவோட இடத்துல தம்பிக்கு இடம் கொடுத்துருக்காங்க. இதுல என்ன தப்பு? அண்ணாவுடைய இடத்துல தம்பிக்கு இடம் கொடுத்துருக்காங்க. கட்சி சின்ன இரவல் வாங்கினது, டிக்கெட் கொடுக்காம ஊருக்குள்ள வந்தது, இப்பவும் அண்ணாவுடைய தயவுனாலதான் மெரினா பீச்ல இருக்கிறதுன்றதான் நான் பதிவா பார்த்தேன். ஆனா எதுவும் யோசிச்சு பேசல. பதிவு வேணும்னா சொல்லுங்க, அனுப்ப சொல்றேன் ஆதாரத்தை. தம்பிங்களா, அந்த ஆதாரத்தை கொஞ்சம் அனுப்பிச்சு விடுப்பா, நீங்க போட்ட பதிவெல்லாம். அருண்ராஜ் அவர்கள் பேசிய விஷயம் அப்படின்றது அதுவும் வந்து ஒரு வகையான பேசு பொருளா மாறி இருக்கு. 888 ஃபேன்சி நம்பர் பத்தி தானே எல்லாமே பேசியிருந்தாரு அவரு. குறிப்பா அவர் வந்து சொல்லும் போது அன்பில் மகேஷ் அவர்களை பற்றி பேசிய விஷயமா இருக்கட்டும் சார், எல்லாருமே வந்து அப்படி சொன்னா புரியாது சார். ஆஸ்கார் நாயகன் சொல்லுங்க, நான் வந்து அன்பில் மகேஷ்னு சொல்லிக்கிறேன். ஆஸ்கார் நாயகன் உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க சொல்லிங்க. ஆஸ்கார் நாயகன், விஜய் டிவி அவார்டு என்னென்ன நீங்க சொல்லிக்கிங்க. விஜய் ஆஸ்கார் நாயகன்ல இருந்து உலக நாயகன் வரைக்கும் எங்கெங்க இருக்கிறாங்கன்ற எல்லாம் ஒரே அணியில இருக்கிறது. நம்ம எங்க சார் ஒரே அணியில இருக்கு? என்ன சார் எல்லாத்தையும் ஒரே தட்டுல வைக்கிறீங்க? இப்ப நீங்க சிக்கு நீங்க வாங்க போய் யார சார் நீங்க வந்து ஒரே தட்டுல வைக்க? சரி ரைட், ஒரே தட்டுல இவங்களே வைப்பானே. நான் கேக்குறேன், கமலஹாசன் இப்ப எந்த கட்சி? மக்கள் நீதி மய்யம். அவர் தனி கட்சி தான். அவர் தனி கட்சி. ஆமா, நீங்க பாத்தீங்க. யார் எல்லாருமே நான் ஏன் பாக்கணும்? எல்லாருமே தான் பாக்குறாங்க. சொல்றது யாரு? எது? கமலஹாசன் மக்கள் நீதி மய்யம் தனி கட்சின்னு சொல்றது யாரு? யார் சொல்ற சார்? அது ஒரு தனி கட்சி தானே சார். யார் சார் சொல்லணும்? யார் சொல்றது இப்ப அவர் தனி கட்சின்னு? யாரும் சொல்றது இல்ல. எல்லாம் சொல்றாங்களா? இல்ல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நீ நின்னது உதயசூரிய சின்னத்துல. ஆமா, அப்ப நீ உதயசூரியன்காரன், எப்படி நீ தனி கட்சி வருவ? தனி கட்சினா சின்னத்துல அவங்க சின்னத்துல நிக்கலாம் சார். ஒரு தனி கட்சி சார், மக்கள் நீதி. உனக்கு இங்க பாருங்களேன், உனக்கு தனியா வீடு இருக்கு, அடுத்த வீட்டுக்குள்ள உனக்கு என்ன வேலை? அடுத்த வீட்டுல இல்ல சார், அந்த வீட்டுல இருந்து கொஞ்சம் கடன் வாங்கியிருக்கு. கடன் அவ்வளவுதான் சார். உங்களுக்கு வீடு இருக்கு, உன் வீட்டுல தான் உட்காரணும் புழங்கணும் எல்லாம் செய்யணும். அடுத்த வீட்டுக்குள்ள உனக்கு என்ன வேலை? நீ தனியா மக்கள் நீதி மய்யம் வச்சுட்டு எதுக்கு உதயசூரிய சின்னம் நின்று? ஏங்க அப்பப்பைக்கு சொல்லண்டு கீழே விழுகிற பம்பரமே தனி சின்னத்துல நின்றுச்சு. அதனாலதான் கட்சியோட அங்கீகாரம் தப்பிச்சிச்சு. அழுது புரண்டு. புரியுதுங்களா? துரை வைக்க நின்றதுனால தப்பிச்ச. நீ வீரவசனம் பேசி டார்ச் லைட்டை போட்டுட்டு யாருக்கு ஓட்டு போட போகிறீர்கள், இவர்களுக்கா அப்படின்ட்டு அங்க போய் உட்காந்து இப்ப நீங்க சொல்லுங்க, அவர் மக்கள் நீதி மய்யமா உதயசூரியனா? மக்கள் நீதி மய்யத்திலிருந்து உதயசூரியனில் போட்டி போட்டார். இப்ப உதயசூரியனுடைய எம்பியா? ஆமா, உதயசூரியன் எம்பியா? உதயசூரியனுடைய முடிஞ்சு போச்சு. அப்போ உனக்கு மக்கள் நீதி மய்யம் தேவையில்லை. நீ அண்ணன் சரத் மாதிரியே எப்பயே கலைச்சு போயிருக்கலாம். அவருக்கு கனவு வரல, அவர் என்ன பண்ணுவாரு? அவருக்கு கனவு வந்துச்சு, அவர் கலைச்சாரு. இவருக்கு கனவு வரலையே, வந்திருந்தா அவர் கலைச்சிருப்பாரு. கூட ஆள் இருந்துச்சு, அவர் கனவு வந்துச்சு. கனவுல சொல்றேன், இங்க இருந்துருப்பாங்க சார். சார் நீங்க உலக நாயகனால ஒரு ஆளோட இல்லாம உலகம் முழுக்க டிராவல் பண்றதுனால பிரதானமா டிராவலிங்ல கனவு கெட்டு போயிருக்கலாம். ஃபிளைட்ல இருந்திருக்கலாம், அந்த டைம்ல வராம போயிருந்திருக்கலாம். ஃபிளைட்லயே சுத்திட்டு இருந்திருப்பாரு. அந்த மாதிரி இருக்கும். அடுத்து வேற யாரெல்லாம் இப்போ ஒரே தான் இருக்காரு? சுத்திட்டு தான் இருக்காருல்ல. ஆமா, இப்போ ஒரு எம்பி ஆயிட்டாரு. பல இடங்களுக்கு போறாரு, வரார். எங்க போனாரு? டெல்லிக்கு போறாரு. டெல்லியில இருந்து சென்னை வரார், ஷூட்டிங் போறார். ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு. திருமாவளவன் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு வரார். அகரம் ஃபவுண்டேஷன்ல ஏதாவது ஒரு நிகழ்ச்சி, கல்வி நிகழ்ச்சின்னு அங்க வந்து பேசுறார். அப்புறம் என்ன சார், இந்த கோயம்புத்தூர் விஷயம் குறித்து ஏதாவது பேசினாரு? கோயம்புத்தூர் விஷயம் குறித்து பேசுறாரு.
பாலியல் வன்புணர்வு கொடுத்து இல்ல இல்ல தூய்மை பணியாளர்கள் இப்போ சூசைட் பண்ணிக்க போகிற அளவுக்கு போனதை பற்றி இல்ல சார், வேலை இருக்கும். நீங்க என்ன சார் எல்லாத்துக்கும் அவரை போய் கருத்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அவர் என்ன சார் பண்ணுவாரு? சொன்னாலும் நமக்கு புரிய போகிறது இல்லை, எதுக்கு அவர்கிட்ட கருத்து கேட்டா தானே. ரோபோ சங்கரோட பதிவுக்கு அப்புறமே நீங்க அதை பத்தி பேசியிருக்க கூடாது. இல்லை, நீ எப்படி என்ன நீ பதிவு போட்டாலும் எங்களுக்கு புரிய மாட்டேங்குது, பேசினாலும் புரிய மாட்டேங்குது. இவர் அங்கே போய் என்ன பேசுவார்? அவங்களுக்கு புரிஞ்சிடும் என்னன்ட்டு. அவங்க அந்த டிரான்ஸ்லேட்டர் வச்சிருப்பாங்க, புரிஞ்சிருமா? அவங்களுக்கு புரிஞ்சிடும். எப்படி என்ன அங்கே போய் என்ன பாடுவார்? அங்க டிரான்ஸ்லேட்டர் இருக்கும் சார். அங்க டிரான்ஸ்லேட்டர்ல இவர் என்ன, ஆனா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், என்ன லாங்குவேஜ் அப்படின்னு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். தேரே மேரே பீச்சுமே கேசா ஹேய பந்தன தானே பாடுவார். அது இல்லை, இல்லை வசூல் ராஜால இருந்து ஏதாவது பாட்டு பாடலாம். தேரே மேரே பீச்சுமே தான் பாடணும், ஏன்னா பீச்சில் தான் சிக்கலே இருக்கு. இங்கே பீச்சில் இங்கே பல சிக்கல் இருக்கு. மெரினா பீச்சில் அவ்வளோ சிக்கல் இருக்கு. இதில் வந்து எழுதாத பேனாக்கு 82 கோடிக்கு நடுவாங்க. அதையும் எதிர்த்தது அண்ணன் தான். யாரு? நீ மட்டும் வச்சு பாரு, அந்த சிலையை உடைக்கிறனா இல்லையான்னு பாரு, உனக்கு பீச்ல இடம் கொடுத்ததே தப்பு, இதுல சிலை வேறையா உனக்கு அப்படின்னு அண்ணன் தான் ஃபர்ஸ்ட் எதிர்ப்பே தெரிவிச்சு. அண்ணன் நிறைய இடம் கொடுப்பாரு எல்லாத்துக்கும். அவர் வந்து அப்ப வேற மூட்ல இருந்தாரு. மூட்ல தான் இருப்பாரா? எல்லாத்துக்கும் சார் பேசாதீங்க சார், ஒரு நிமிஷம் இருங்க சார். இல்ல சார், அண்ணன் மூட்ல தான். அண்ணன் வந்து அப்ப வந்து கடும் கோவத்துல இருந்தாரு. அது ஒரு மூடு தானே. ஆமா. கடிச்சு வைப்பாரா? இல்ல வல்லு பேசுறது சொல்லுவாங்க நம்ம ஊர் பாஷையில, கடிச்சு இடிச்சு வச்சிட போறாருன்ட்டு. ஏன்னா அண்ணன் சொல்லியிருக்காரு சார், நானா எதுவும் பேசல. என்ன எங்க அண்ணனை முறைச்சா நான் அடிப்பேன். ஆமா, அண்ணனை முறைச்சா தம்பி அடிக்கதான் செய்வார். இது உனக்கு புரியவே இல்லை, நீங்க அதை தொடர்ந்து அதை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஏன் அப்படி? அண்ணனை முறைச்சா தம்பி அடிக்கதான் செய்வான், அதுக்கு என்ன பண்றது? முதல்ல உனக்கு எத்தனை அப்பன், எத்தனை ஆத்தா, எத்தனை அண்ணன், எத்தனை தம்பி, எத்தனை சித்தப்பன், எத்தனை மச்சான், அது முதல்ல லிஸ்ட் கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். போற போக்குல வந்து நீ எல்லாத்தையும் பேசுற. நேத்து பெரியார் எனது தகப்பன் நான் தானே அவனுக்கு நேரடி வாரிசு, நேரடி பேரங்கிற. இன்னைக்கு முருகனுக்கு நேரடி பேரங்கிற. 2 பேருக்குமே ஏற்கனவே சிக்கல் இருக்கு. நீ யாருக்கு பேரன்? அனாதை பிள்ளை. நீ யாரை பார்த்தாலும் அனாதை பிள்ளை தான் எப்பயுமே, யாரை பார்த்தாலும் கையேந்தி போகுமா. பூவே உனக்கால விஜய் பார்த்திருக்கீங்களா? பூவே உனக்காகல இருங்க சார், நான் சொல்றது பூவே விஜய் இருப்பாரு. அவருக்கு வந்து ஒரு கேரக்டரா தான் நடிக்க வருவாரு, ஒரு பேரனா தான் நடிக்க வருவாரு. அந்த குடும்பத்தை சேர்த்து வச்சுட்டு அவர் போயிடுவாரு. அந்த மாதிரிதான் பெரியாரையும் முருகனையும் சேர்த்து வைக்கிறதுக்காக அண்ணன் பேரனா இருக்காரு இப்ப. புரியுது உங்களுக்கு? ஆமா, பெரியாரையும் முருகனையும் சேர்த்து. ஆமா, பெரியாருக்கும் முருகனுக்கும் பிரச்சனை இருந்திருக்கு. சரி, ஓகே, அதை நம்ம தான் சால்வ் பண்ணிக்கணும், பேரனா இருந்து நம்ம தான் சரி பண்ணணும்னு சொல்லி வந்திருக்காரு. சரி, அப்ப எனக்கு ஒரு சந்தேகம். நாங்க கோயிலுக்கு போனா எல்லாமே வந்து விரதம் இருப்பாங்க, கரிசோறு சாப்பிட மாட்டாங்க. நான் முருகனுடைய நேரடி பேரண்டா. நாங்க வில்ல வச்சு, அம்ப வச்சு, வேலை வச்சு, வேட்டையாடி கரிசோறு தின்னவங்க. நான் கரிசோறு சாப்பிட்டுட்டு தான் நான் கோயிலுக்கே போவேன்னு பேசினாரு. அதான் இன்னொன்னு வந்து சிவன் ஒரு காம கூடுறன், பார்வதி ஒரு ஊத்தம் உண்டன்னு பேசினாரு. எப்ப பேசினாரு? இருக்கு, காணொலி இருக்கு, பேசியிருக்காரு. உங்களுக்கு வேணா தம்பியில் எடுத்து போட சொல்கிறேன், உங்களுக்கு வந்துடும் பாருங்க. அப்புறம் வந்து கிருஷ்ண ஒரு அயோக்கிய பைய குளிச்சுட்டு இருக்க பொம்பளைங்களோட துணியெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு மாற மூடிட்டு இருக்க பெண்களில் கை நீட்டு கேட்க சொல்கிறான். இவனெல்லாம் என்ன செய்யணும்? போக்சோல அரெஸ்ட் பண்ணணுன்றாரு. கிருஷ்ணனை போக்சோல அரெஸ்ட் பண்ணணும். எப்படி? இதுக்கு ஏதாவது தங்களுக்கு கருத்து வேணுமே எனக்கு? இல்லை, அப்படி பேசியிருக்காரா? நான் கொஞ்சம் ரீகால் பண்ணி பார்த்தேன். பேசியிருக்காரு சார். ஓகே, நிறைய பேசியிருக்கிறாரு. இப்போ நீங்க பெரியாரையும் முருகனையும் சேர்த்து வைக்க வந்துட்டு சிவன் பார்வதிக்கும் முருகனுக்கும் சண்டை இழுத்து விடுறது என்ன கதை? அவரோட பஞ்சாயத்து பெரியாரையும் முருகனையும் சேர்த்து வைக்கிறது தான். சிவன் பார்வதிக்கு இருக்கிற பஞ்சாயத்து எல்லாம் அவரு தீர்த்து வைக்க மாட்டாரு. குடும்பத்துக்குள்ள நீ குழப்பத்தை உண்டாக்குறிய. நீ என்ன குழப்பம்? முருகனுக்கு நீ பேரன்ற, சிவன் யாரு முருகனுக்கு? டேடி. டேடியை காம கொடுங்கிற அந்த வேலை வச்சு ஒரு ஏத்தன என்ன அவ? முருகன் விட மாட்டார்ல. ஏன் ஆதரவாளர் நீங்க எப்படி வந்து டச் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி அவரு சண்டைக்கு வருவார்ல. யாரு? இவருக்கு முருகன் வருவாரு. அவர் வருவாரு. ஆமா, எல் முருகன் வருவார்னு சொல்லுங்க. பிஜேபில இருந்து நான் ஒத்துக்கிறேன், எல் முருகன் தான் வருவாரு. திமுக இருந்து பூச்சி முருகன் கூட வரலாம். வரலாம் வரலாம் வரலாம். அதை பத்தி இங்க பேச்சு இல்ல. ஆக மொத்தம் இந்த 2 கேரக்டர் தான் வரும். அந்த 2 கேரக்டர் வரும். நம்ம கண்டென்ட் விட்டு வெளியே போய் ரொம்ப நேரம் ஆச்சு, உள்ள வாங்க ஒரு வாய்ப்பு இல்லை. புரியுதுங்களா? எல் முருகன் வருவாப்புல, பூச்சி முருகன் வருவாப்புல, வேற ஏதாவது முருகன் இருக்கா? சரி, சொல்லுங்க. எங்க போனேன்னு எனக்கே தெரியல, எதுல இருந்து எங்க விட்டனே தெரியல. இல்ல இல்ல, நீங்க தான் ஏதோ அண்ணன் திடீர்னு புரட்சி பண்ணாருன்னு சொன்னீங்க. நான் சொல்லல, நீங்க ஏதோ சொன்னீங்க. நான் அதுக்குள்ளார அண்ணனை எடுக்காதீங்க டாபிக் உள்ளாரனாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க. கமலஹாசன் தான் சார் ஃபர்ஸ்ட் எடுத்தோம். ஓகே, கமலஹாசன் அவர்கள் இந்த மாதிரி செஞ்சாருன்னு சொன்னா அதுக்கு நீங்க என்னமோ வந்து சொன்னீங்க. சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். இப்ப இல்ல, இப்ப நான் என்ன சொல்றது, கமலஹாசன் வந்து இந்த விஷயத்துக்கெல்லாம் அவர் வந்து கேட்கல அப்படின்னு சொன்னீங்க. எந்த விஷயத்துக்கு? கோவை விவகாரமா இருக்கட்டும், தூய்மை பணியாளர்கள் விவகாரமா இருக்கட்டும், இது எதுக்குமே அவர் வந்து கருத்து. எந்த விஷயத்துக்கு ஐயா கேட்டிருக்காரு அவரு? கரூர் சம்பவத்துல போய் நேரடியா போய் பார்த்தாரு. சீட்டு கேட்டிருக்காரு. ஆமா, சீட்டு கேட்டிருக்காரு. அவ்வளவுதான் கேட்டிருக்காரு. வேற என்ன கேட்டிருக்காரு?
அவரை மாநகரம் நல்ல பேர் கேட்டுக்கிட்டு சரி, இருக்காங்க. ஓகே. நீங்க காசு எதுக்கு அங்க கொடுத்தீங்க? நீங்க கமலஹாசனை வந்து இது பண்றதுல ஒரு லாஜிக் இருக்கு. அவர் வந்து திமுகல ஐக்கியமாயிட்டாருன்னு சொல்லலாம். சீமானை வந்து டார்கெட் பண்றதுல ஒரு லாஜிக் இருக்கு. ரஜினிகாந்த் என்னங்க பண்ணாரு? அவரை எங்க நீங்க இழுக்கிறீங்க? ரஜினிகாந்த் எங்க இழுத்தோம்? இதோ இன்னைக்கு ஆதவர்ஜனாக பேசும்போது என்ன சொன்னாரு? உச்ச நட்சத்திரம் அப்படின்னு சொல்றவங்களாம் ரெட் ஜெயிண்ட்ல படம் பண்றதுக்காக சைன் பண்ணிட்டு காத்திருக்காங்கன்னு சொன்னாரு. யாரு அது யார்? அவரை தானே? உதயநிதி. உதயநிதியா ரெட் ஜெயிண்ட்ல போய் சைன் பண்ண போறாரு. அவரோட கம்பெனி அவரே போய் சைன் பண்ணுவாங்க. நானா சொன்னேன் உச்ச நட்சத்திரம்னு? நம்ம மாசு தான் சொன்னாரு அவரை. அதை தான் அவர் டீகோட் பண்ணி சொல்லியிருக்காரு. சொந்த கம்பெனிலேயே அவர் சைன் பண்ணுவார் படம் பண்றதுக்கு. சார், முதலமைச்சருக்கு சொந்தமா கார் இல்ல தெரியுமா உங்களுக்கு? முதல்ல அது தெரியும். ஆனா 2 கோடி ரூபாய் டிஃபரெண்ட் கார்ல தான் போயிட்டு இருந்தாராம். இப்போ வந்து இப்போ என்னென்னமோ வித்தியாசமான கார்ல போறாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? உச்ச நட்சத்திரமாக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் நடிப்புத்துறையை விட்டு வந்து விட்டார். மாசு தான் பேசினார். அதைத்தான் அவர் டீகோட் பண்ணி நக்கல் பண்ணிட்டு போயிருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் ஏன் ரஜினிகாந்த் போட்டியிலுக்கு போறாரு? அவருக்கு எனக்கு இருக்கா பிடிச்சிருக்கு. சரி, இப்ப கமலஹாசன் ரஜினிகாந்த் சேர்ந்து ஒரு படம் நடிக்க போறதாக நமக்கு தகவல் வந்து அதுல தம்பி உதயநிதி சார் நீங்க கூட நடிச்சா நல்லா இருக்கும்னு சொன்னீங்க. உதயநிதி அவர்கள் நடிப்பாரா? அதே மாதிரி இன்பநிதி அவர்கள் நடிப்பாரா அப்படிலாம் கேட்டோம். முதல்வரும் அதுல ஒரு ரோல் பண்ணா நல்லா தான் இருக்கும். முதல்வராகவே ரோல் பண்ணட்டுமே. ஏன்னா இதற்கு மேல அந்த ரோல் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பே இருக்காது. சொல்லிட்டு போங்க, அதனால என்ன இருக்கேன். சும்மா சொல்லுங்க. ஏன் எப்ப சொல்ல வேண்டியதா என்ன இருக்கு சார்? முதல் முறை முதலமைச்சர் சார். ஆமா சார். அதோட சரி சார், அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமேட்டு நீங்கள் அடுத்த தலைமுறை டைம் இருக்கு சார். இன்னும் இப்ப என்ன நவம்பர் தானே இருக்கு. டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்னு அவ்வளவு ஏன் போறீங்க? நவம்பர் டிசம்பர்ல மழை வந்து அடிக்கும் பாருங்க, எகிரி வீடு வீடா தண்ணி போகும். ஜனவரி ஒண்ணு இருக்கு, பொங்கல் ஒண்ணு இருக்கு தெரியுமா? சக்கரை பொங்கலுக்கு சக்கரை கொடுப்பீங்க முட்டா போய் மாதிரி. அதானே 5000 ரூபாய் நாங்க வாங்கி நக்கிட்டு போனோம். 5000 ரூபாய் கொடுப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? இதை சொல்லுங்க. சக்கரை பொங்கலுக்கு எதுக்கு நீ சக்கரை கொடுத்த? சக்கரை பொங்கலுக்கு சக்கரை ஏன் கொடுத்தீங்களா? ஏன் வேற என்ன கொடுக்கணும்? வெள்ளம் தானே போட்டு பொங்கல் வைப்போம். அதுவே தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? வெள்ளம் போட்டு தான் வைப்பாங்க. அப்பதான் சக்கரை பொங்கல் அந்த கலர்ல வரும். ஏன் சக்கரை கொடுத்தீங்க? சக்கரை கொடுத்தா என்ன சார் தப்பு? அன்னைக்கு டீ காபி எல்லாம் போட மாட்டாங்களா வீட்டுல? சக்கரை பொங்கல் சக்கரை பொங்கல் காலங்காத்தால எந்திரிச்சு சக்கரை பொங்கல் சாப்பிடுவாங்களா? டீ காபி போட்டு சாப்பிடுறதுக்காக சக்கரை கொடுத்தோம். பொங்கல் அன்னைக்கு உங்களுக்கு டீ காபி தான் பிரதான உணவா? சக்கரை பொங்கல் பிரதான உணவா? பொங்கல், தீபாவளி, கிறிஸ்துமஸ், நியூ இயர் என்னைக்கா இருந்தாலும் காலையில எந்திரிச்சா மக்களுக்கு டீயும் காஃபியும் தான் பிரதானம். அதுக்கப்புறம் தான் அடுத்த கட்ட வேலை. அப்போ வர பொங்கல் வந்து டீ தூளும் பாலும் கொடுக்க சொல்லணும். நீங்க தினமும் கொடுத்தாலும் வாங்கிப்பாங்க. அது என்ன? அவங்க பால் ஊத்திட்டு தானே இருக்காங்க, அப்புறம் தனியா அது கொடுக்கணும். பால்லாம் அவங்களே கொடுக்குறாங்க, நீங்க வாங்கிக்கிட்டா மட்டும் போதும். சக்கரை மாசம் தான் வாங்கி தான் தோண்டி போச்சு வச்சுட்டு தான் இருக்கிறோம். கள்ளக்குறிச்சிக்கு வாங்க காட்டுறேன், இந்த ஏர் ஷோல வாங்க காட்டுறேன். ஏன்னா எங்க போச்சுக்கான்னு தெரியல, அதை வேற கண்டுபிடிக்கணும். வாங்க காட்டுவோம். எரிச்சாச்சு கள்ளக்குறிச்சி எல்லாம். எங்க புதைச்சாங்க? கள்ளக்குறிச்சி எல்லாம் எரிச்சாச்சு. புதைச்சது இருக்கும்ல சார்? ஒரு சிலர் புதைச்சிருப்பாங்க. இல்ல 6 பேருடைய பணத்தை தூக்கிட்டு போனாங்க தெரியுமா உங்களுக்கு? 6 பேரு மண்ணில் போது மண்ணை களவாண்டு போயிருக்காங்க, திருட்டு போயிருக்காங்க. அப்ப 6 பேர் பணத்தோட சேர்த்து பணமும் சேர்த்து தூக்கிட்டு போயிட்டாங்க. கம்ப்ளைண்ட் ஆச்சு. இந்த ஆட்சியை வச்சுக்கிட்டு இவர்கள் வந்து நீங்கள் விஜய் எதிர்க்கிறேன்றீங்க. இல்ல, விஜய் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம், மிக முக்கியமான விஷயம், அவர் கடைசியா சொன்னதுதான். எப்பவுமே ஒரு அறிக்கை தோத்த விட ஒரு அறிக்கை வரும், மக்கள் தீர்ப்பை தலைவணங்கி ஏற்கிறோம் அப்படின்னு. அதை இப்ப நீங்க ரெடி பண்ணியே வச்சிருங்க. நான் எதுவுமே சொல்ல, இப்பவே நீங்க ரெடி பண்ணி வச்சுட்டு அறிவாலயத்துல போய் ஒளிஞ்சிடுங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாரு. என்ன கான்பிடென்ட்? 100% கான்பிடென்ட்டோட சொல்றேன். கான்பிடென்ட்டா இருங்க, வெற்றி நிச்சயம், வெற்றி உறுதி அப்படின்றாரு இல்லையா? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருக்கோம், அவர் சொல்லியிருக்காரு கான்பிடென்ட்டா இருங்க அப்படின்ற சில விஷயங்கள். ஆனா இந்த தடவை இந்த வார்த்தை 100% உறுதி, வெற்றி நிச்சயம் அப்படின்றாரு. ரெண்டாவது, அந்த அறிக்கையெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா எதோடைய வெளிப்பாடு இது? கரூர் சம்பவத்திற்கு முன்பாக இளைஞர்கள் பேராதரவு கொடுத்து கொண்டிருந்தார்கள். கரூர் சம்பவத்திற்கு பிறகு காமன் பீப்புள், பெரியவங்க, முதியவர்கள் எல்லோரும் நல்லது மட்டுமே சேர்ந்து வந்த அந்த ஒத்த பிள்ளைய போட்டு எல்லாருமே இங்கே அடிக்கிறீங்கனாக்கா இனி எங்களுடைய ஓட்டு அவருக்கு தான், எங்கள் சப்போர்ட் அதுதான் சொல்லி மக்களுடைய மனநிலை பிரதிபலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது குறித்து நம்ம தரவுகள் எடுக்கும் பொழுது நிச்சயமாக இந்த முறை விஜய் அவர்களை ஜெயிக்க வைக்கிறோம், அதை தாண்டி திமுகவை தோக்க வைக்கிறோம். அதில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதனால தான் அவர் சொல்கிறாரு, நீங்கள் ரொம்ப தெளிவாக அடித்து வச்சுக்கோங்க, ஏன்னா மக்கள் தீர்ப்பை தலை வணங்குகிறேன் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து சொல்கிறது தயாராக்கிங்கண்ணா. ஏன்னா ஒரு நாள் சொல்ல முடியும், 2வது நாள் 3வது நாள் மைக்கு போட மாட்டாங்க உங்கள்கிட்ட. ஏன்னா பதவி எப்படின்ட்டு ஒரு நாள் நிற்காது உங்கள் வீட்டு வாசலில். அப்போ அண்டாவும் நிற்காது, குண்டாவும் நிற்காது, பெரிய மிஷன் நிற்காது, தொடப்பு கட்ட நிற்காது, யாருமே நிற்க மாட்டாங்க. புரியுதுங்களா? அப்போது அன்றைக்கி ஒரு நாளைக்கு உங்கள் ஆசைக்கு மைக்கில் பேசிட்டு அதுக்கப்புறமேட்டு புழலுக்கு போகலாமா, எங்கே போகலான்னு சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணி நிறைவேற்றி வச்சு ஜெயிலுக்குலாம் அனுப்பிச்சிருவீங்க டைரெக்டாக. சார், நாங்கள் உங்கள் நிம்மதிக்காக தான் சொல்கிறோம். இல்லை நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிறதுனா அது உங்கள் சௌகரியம். ஆமாம், நீங்கள் ஊர் சொத்தை கொள்ளடிச்சு கோடி கோடியாக சேர்த்து வைப்பீங்க, வெளிநாட்டுக்கு போயிட்டு வருவீங்க, வெள்ளரிக்கை கட்டா வெள்ளை பேப்பர் தூக்கி காட்டுவேன், மக்களை வந்து இங்கே வந்து சாதி நல்ல நகைச்சுவை, அதையும் ரசிக்க மாட்டேங்கிறீங்க. எப்படி
அது நல்ல நகைச்சுவை தான். வெள்ளை அறிக்கை கேட்டா வெள்ளை பேப்பர் இது எடுத்து காட்டுறதையும் ரசிக்க மாட்டேங்கிறீங்க, மழை வந்தா ரசிக்க மாட்டேங்கிறீங்க, உடனே அதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட். சரி ஓகே, அப்போ உங்க ஆட்சியில இன்னொன்னு பண்ணுங்க. இப்ப விவசாயிகள்லாம் வந்து காய்கறியை வந்து ரோட்ல கொட்டி போராட்டம் பண்றாங்கல்ல, அதே போல வந்து பேங்க் தொழிலாளர்கள்லாம் போராடும் போது காசு ரோட்ல கொட்டி போராடுங்களேன், ரசிக்கிறோம். அரசாங்க ஊழியர்கள் தானே, அரசாங்க பணம் தானே, ஓம் பண்ண முடியல, ரோட்ல கொட்டி விடு, எதிர்ப்பு தெரிவிக்கிறேன்ட்டு நாங்க ரசிச்சுட்டு போறோம். செய்வீங்களா? நீங்கள் செய்வீர்களா? கேட்கிறேன், சொன்னீர்களே, செய்வீர்களா? சார் நம்ம ரசிக்கக்கூடிய மனநிலைலாம் இப்ப இல்லை சார். 2024 இவங்களை மொத்தமா அனுப்பிச்சு விட்டு மொத்தமா ரசிக்கிறதுல தான். அது வரைக்கும் இவங்களை வந்து ரசிச்சு ரசிச்சு செய்யலாம். புரியுதுங்களா? நீங்கள் எத்தனை காலமாக தொடர்ச்சியாக விஜய்க்கு கொடுத்த நெருக்கடிக்கு இனி தொடர்கதியாக உங்களை வந்து நீங்கள் என்ன மிஞ்சி போனால் என்ன பண்ணுவீங்க? ஒரு 10 பேரை அரெஸ்ட் பண்ணுவீங்க. அதை தாண்டி நம்ம தான் ஓப்பனாக டிக்ளேர் பண்ணுறோம்ல, விஜய் தொடுவீங்களா? தொட முடியுமா? முடியாது. தொடுவதற்கான எந்த சாத்தியக்கூறும் கிடையாது, அந்த மாதிரியான எந்த சம்பவங்களும் கிடையாதுன்னும் பொழுது அவர் ரொம்ப வார்த்தைகளை ரொம்ப பொறுமையாக நிதானமாக கையாளுகிறார்னும் பொழுது ஓவராக வாயை விட்டு வச்சுருக்கிறது நீங்கள் தான். என்ன 1000 ரூபா தரேன், பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்க, ரகசியமாக போய் சினிமாவுக்கு போ, எஸ்சி தானே ஓசி தானே பேசினே இல்லை, அந்த ஓசிக்கு இப்போ பதவி ஆபாசமாக பேசினா அமைச்சர் வரைக்கும் போகிறாங்க, கட்சியில் வந்து துணை பொதுச்செயலாளர் ஆக்குறாங்க. அடுத்து கூடிய சீக்கிரம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு பெரிய பதவி கொடுக்கப்படும் எதிர்பார்க்கப்படுகிறது திராவிட மாடல். கண்டிப்பா அவரு கொடுக்கணும் சார். அவரு ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஏன்னா சின்ன சின்ன இடங்களா போய் பேசி அந்த மக்கள்கிட்ட திமுகவுடைய சாதனைகளை எடுத்து சொல்லினா சட்டமன்றத்துக்குள்ள அனுப்புங்களேன், அங்க போயிட்டு அடங்கும் பேசுவார் அவர் பாட்டுக்கு. நியாயப்படி அவரெல்லாம் அனுப்பியிருக்கணும் இந்நேரத்துக்கு. நாய் மாதிரி நியாயப்படி இந்நேரத்துக்கு அவர்லாம் அங்க இருந்திருக்கணும். முதலமைச்சருக்கு பக்கத்துல ஒரு 3வது அந்த இதுல இருந்திருக்கணும், ஃப்ரண்ட் ரோட்லயே இருந்திருக்கணும். அவரை கடைசி வரைக்கும் பேச வச்சே உங்களுக்கு சாதகமா திமுக பண்ணதுன்றது கண்டிக்கத்தக்கது. ஆனா நீங்க யாரை கொண்டு போய் யாரு கூட உட்கார வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்க பாருங்க, அவ்வளவுதான் 2 பேர் தகுதி முடிவு பண்ணிட்டீங்கல்ல. சரி சரி, அப்படி கிடையாது. நான் சொல்றது அவருடைய உழைப்பு சொல்றேன். உழைப்பு சீனியர், அவரு வயசாகுது, அவர் எத்தனை வருஷமா கட்சியில இருந்திருப்பாரு, கலைஞர் காலத்துல இருந்து கட்சியில இருக்காருன்னா உழைப்பு. நீங்க ஆமா உழைப்பு தான். எங்க 50 வருஷமா ஒருத்தர் திருடுறானா பெரிய உழைப்பாளின்னு சொல்லி உனக்கு பட்டம் கொடுப்பீங்களா? திருட்டு போயிருக்கு என்ன உழைப்பாளி? நான் ஸ்டைல் பாண்டி பத்தியா பேசிக்கிட்டு இருக்கேன். எவ்வளவு பேசியிருக்காரு அந்த கட்சிக்காக, எவ்வளவு பேசியிருப்பாரு. கடைசி வரைக்கும் இப்படி பேச்சாளராகவே வச்சு ரசிக்கிறீங்களே. சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு என்ன எம்எல்ஏ எடுத்துடுறாங்க, அவங்களுக்கு மட்டும் அங்கீகாரம் கொடுக்குறீங்க, நான் வெளியில இருக்கிறேன்னு கொடுக்கலன்னு அவர் வருத்தப்படுறான்றீங்க. ஆமா இருக்கும்ல அந்த வருத்தம் அவருக்கு. கண்டிப்பா திருட்டு போயோட திருட்டு போயில இருக்கணும்னு ஆசைப்படுறதுல தப்பு இல்லதான், நான் அது மறுக்கல, அது அவங்க சௌரியம். ரைட்டு, அவருக்கு ஆதரவா நம்ம பேசினாலும் அவங்களும் ஒத்துக்க மாட்டாங்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை மட்டும் என்ன கொடுத்துடவா போறாங்க? ஏன் இப்பதான் கொடுக்கணும்ன்றீங்க? கொடுக்கணும் தான் சொல்றேன், திருப்பி கொடுக்க மாட்டாங்கன்னு தான் நான் சொல்றேன். கொடுத்துருக்கணும், இந்நேரத்துக்கே கொடுத்துருக்கணும் தான் சொல்றேன். அவரை நிக்க வச்சு ஜெயிக்க வச்சிருக்கணும் தான் சொல்றேன். நான் என்ன கூடாது நான் சொல்றேன். சொல்லி அப்படி இருந்திருந்தா அவரும் அந்த மாதிரி எல்லாம் பேசியிருக்க மாட்டாருன்றேன். அதோட விரக்தியின் வெளிப்பாடு தான் அப்படி பேசுறாருன்னு சொல்ல வரேன். நம்ம பேச வந்ததை பேசுவோம், எதுக்கு இதை பத்தி பேசிக்கிட்டு? இதெல்லாம் தேவையில்லாத கண்டென்ட். சார் திமுக பற்றி பேசுறதுக்கு உருப்படியான கண்டென்ட் என்ன இருக்கு? திமுகவை பற்றி பேசுவதற்கு உருப்படியான என்ன கண்டென்ட் இருக்கு? இல்ல உருப்படியா என்ன செஞ்சிருக்கிறாங்க? என் காசு 1000 ரூபாய் ஓவாயை கொண்டு போய் கொடுத்துட்டு காசு கொடுத்தேன்னு சொல்றது, பெருமை பேத்துறது. இப்ப லேப்டாப் கொடுக்க போறாங்க தெரியுமா உங்களுக்கு? ஆமா, அன்பு மகேஷ் உதயநிதி கூட அதை சொல்லியிருக்காரு, பிப்ரவரிக்குள்ள கொடுத்துருவோம், மார்ச் மாசம் எக்ஸாம் வந்துடும். எப்ப அதை வச்சு என்ன பண்றது? ஆமா, லீவ்ல படம் பார்க்கலாம்ல. படம் பார்க்கறதுக்கு இல்ல, படிச்சு சொன்னனே கேட்டியாடான்னு அந்த சீனை யார் நல்லா நடிச்சு காட்டி வீடியோல போட்டு லேப்டாப்ல ஏற்றி அப்டேட் பண்ணி எங்களுக்கு அனுப்புறீங்களோ அவங்கள சிறந்த பர்ஃபார்மரை எடுத்துட்டு அடுத்து கட்சியில சேர்த்துப்போம். அது மட்டும் தானா? அந்த இது வராதா, இது அந்த சீரியல் அதை ரீல் பண்ண முடியாதா? இல்ல சொல்லு கதிர் அது வராதா? ஓகே ஓகே, அதெல்லாம் இல்லை. இந்த கரண்ட் பர்ஃபார்மன்ஸ் தான் சார், அது ஓல்டு பர்ஃபார்மன்ஸ் சார். படிக்கிற பிள்ளைகளுக்கு லேப்டாப் தரான்றாங்க, அதை நீங்க கிண்டல் பண்றீங்க. எக்ஸாம் வரதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி கொடுத்தா என்ன சார்? அப்பயே 1 மாசத்துக்கு முன்னாடி கொடுத்தா படிக்க மாட்டாங்களா? அதை வாங்கி புக்கையும் 1 மாசத்துக்கு முன்னாடி கொடுக்க வேண்டியதானே, படிக்குங்கள. புத்தகம் முன்னாடியே கொடுத்தாச்சு, லேப்டாப் நிதி பற்றாக்குறையின் காரணமாக லேட்டா தரோம். அதுவும் தரோம்னு சொல்லி அதுக்கான காரணம் என்னது? எதுக்கான காரணம்? பற்றாக்குறைக்கான காரணம் நீங்க தான் 1000 கோடி முதலீடு வெளில வந்திருக்குன்னு இருக்கீங்கல்ல. நிதி மத்திய அரசு தரல சார். லேப்டாப் நீ கொடுக்கறதுக்கு மத்திய அரசு காசு கொடுத்தா சார், அவங்க தானே சார் தரணும். 200 கோடி கார் ரேஸ் கொடுத்தது அது யார் கொடுத்தா? என்ன சார், ஒரு உலக அளவுல ஒரு கார் ரேஸ் புகழ் பெறுன்றது உங்களுக்கு பொறுக்கல. இந்த ஃபர்ஸ்ட் ஒரு 4 நாய் ஓடிச்ச நாயெல்லாம் ரோட்ல ஓடதான் செய்யும், அதுக்கு என்ன பண்றது? அதெல்லாம ஒரு குத்தமா சொல்லி அப்ப இந்த நாயை தான் போய் கேட்கணும். ஏன் நாயை F1 ஓடிட்டு இருக்க ரேஸ்ல வந்து நிக்கிறீன்னு அதை தான் போய் திட்டணும். எந்த நாயை கேட்கணும்? அந்த நாயை, அந்த ரோட் நீங்க இருக்கிறீங்க பாருங்க, எந்த நாயை சொல்லுங்க. நான் சொல்றது அந்த சுத்திட்டு இருந்த நாயை சொல்றேன். 4 நாய் ஓடிச்சாலும் எந்த நாய்? அதுல 4 நாயும் தான் கேட்கணும். அப்ப 4 நாயும் கேட்டுருவோம். ஏன் நாய சொல்றது சொல்றது உனக்கு அங்க என்ன வேலை?
இங்க எவ்வளவு பிரச்சனை இருக்கு. ப்ரொசைட் பண்ணி எங்கேயாவது கோத்து விட்டுறாதீங்க, சொல்றதை கேளுங்க. நீங்க சொன்ன அதே நாய் தான், நீங்க சொன்னீங்களா 4 நாய்ன்னு. நாய் தான் சார், 4 காலி பிராணி நாய் சார். ஆமா ஆமா அவ்வளவுதான். ஆமா, அததான் கேட்கணும். ஏன் அங்க போய் நிக்கிற அப்படின்னு, அடிபட்டு சாகாத. அது என்ன சொல்ல தெரியுமா, டேய் காலகாலமா இங்க தானே விளையாண்டுட்டு கிடந்த லூசு போயில, நீங்க என்ன இங்க அதையும் கேட்குமா கேட்காதா? அதுக்கு அதுவும் அது ஏரியா சார், அது ஏரியா, அது தெரியல, வழக்கம் போல விளையாண்டுட்டு இருக்கு. நீங்க திடீர்னு வந்து ட்ராக்ல எங்க ஓட்டணுன்ற ஒரு புரிதல் ராம நடு ரோட்ல நீ கொண்டு வந்து கார் ரேஸ் நடத்திட்டு நான் எப்படி குறை சொன்னா எப்படி? பகுத்தறிவு சார், சும்மா லேஸ் போட்ட ஆள் கிடையாது நாங்க. சும்மா வரலையா? சும்மா வரல, திமுக கார நாயோட வந்திருக்கிறோம். கண்டிப்பா அடுத்தடுத்த நிகழ்வுகளை தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி சார்.